students. I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good. Students, நம்ம last videoல let us read sectionல the farmer and his daughters story பார்த்தோம் இல்லையா students? Yes, அதனுடைய question answers தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம ரோம் நம்பர் D ல இருந்து கண்டினியூ பண்ணலாம் students. Okay, வாங்க போகலாம். ரோம் நம்பர் D, try your own. ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இங்கே பேடிங்கிற வேர்ட் கொடுத்துட்டு அதுக்காக சில க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூஸோட நாம் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேடி மீனிங் ஸ்டில் இன் இட்ஸ் அஸ்க் இன் யுவர் மதர் டங், உமியுடன் இருக்கும் அரிசி. அண்ட் தென் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அஸ்க், பிராண்ட், ரைஸ். அஸ்க் உமி, bran தவிடு, rice அரிசி. And then use in a sentence. If paddy will not be harvested, we are not able to eat. நெல் அறுவடை செய்யாவிடில் நாம் உணவு உண்ண முடியாது. Draw. இங்கே drawing செக்ஷனில் நம்ம நெல்லை drawing வரையணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் ரிப்பீட் பார்த்துடலாம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பேடி மீனிங் ஸ்டில் இன் இட்ஸ் அஸ்க் இன் யுவர் மதர் டங், உமியுடன் இருக்கும் அரிசி. நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அஸ்க், பிராண்ட், ரைஸ். யூஸ் இன் எ சென்டென்ஸ். இஃப் பேடி வில் நாட் பி ஹார்வெஸ்டட், we are not able to eat. Okay students, next draw. drawங்கிற இடத்துல நம்ம ஒரு நெல்லை drawing வரைஞ்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேடிங்கிறது நவுனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், இதே போல் நமக்கு வேறு ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், அதுக்காக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலாம். அதோட நீங்கள் இதை வீட்டில் ட்ராயிங் வரைஞ்சி இதற்குரிய க்ளூஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வேறு வேர்ட்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் we are going to Roman number E, that is speak and win. Okay students, just listen carefully students. Pick and support any one of the three daughters. Say some sentences for the one you support and say some sentences against the other two to win. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே 3 டாட்டர்ஸை பற்றின டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதில் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி பர்டிகுலராக ஒரே ஒருத்தரை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது மற்ற 2 பேரை பற்றியும் அகெயின்ஸ்டாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் யாரை பற்றி பேச விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட். ஓகே, நாம் இப்போ போகலாம் வாங்க. மிஸ் என்னோட ஒப்பீனியனாக இங்கே ரைட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷினை படிச்சிடலாம். ஐ சப்போர்ட் த ஃபர்ஸ்ட் டாட்டர் பிகாஸ் டேஷ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் டாட்டரை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ரீசனை நான் இந்த இடத்துல சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக ஐ சப்போர்ட் த செகண்ட் டாட்டர் பிகாஸ். நான் செகண்ட் டாட்டரை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய கருத்துக்களை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நான் செகண்ட் டாட்டரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் செகண்ட் டாட்டரை சப்போர்ட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் டாட்டரையும் தேர்ட் டாட்டரையும் பற்றியும் அகெயின்ஸ்டாக பேசணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ தேர்ட், ஐ சப்போர்ட் த தேர்ட் டாட்டர் பிகாஸ். ஸோ இதுதான் நம்முடைய டாப்பிக்கும் அதற்குரிய கேள்வியும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது மிஸ்ஸோட ஒப்பீனியன் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து தேர்ட் டாட்டரை சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டாட்டருக்கு அகெயின்ஸ்டாக பேச போகிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி all of you. I against the first daughter because she doesn't know the wealth of grains. அதாவது கிரைன்ஸோட மதிப்பு அவர்கள் அறியவில்லை என்று தான் சொல்லணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா தந்தை தனக்கு கொடுத்த கிரைன்ஸை அவங்க பறவைகளுக்கு உணவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
நான் இதை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேச விரும்புகிறேன். அடுத்தா செகண்ட் டாட்டருக்கும் நான் அகெயின்ஸ்டாக தான் பேச விரும்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். I against the second daughter because she felt that the grains were scared. However, he had not improved any ways of prosperity. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நினச்சது சரிதான், கிரைன்ஸ் வந்து புனிதமானது அப்படின்னு செகண்ட் டாட்டர் நினச்சது சரிதான். ஆனால் அவங்க அதை எந்த வகையிலையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியே கண்டுபிடிக்கல. அவங்க கொண்டு போயிட்டு அதை கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸோட தானியங்களோடு அதை சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் அந்த தானியங்கள் பன்மடங்காக பெருகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல செகண்ட் டாட்டர் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் என்னோட ஃபைனல் ஆன்சர், I support the third daughter because she had showed the responsibility of the fields. அதாவது தானியங்களை பற்றியும் தானியங்களை நிலத்தில் விதைக்கிறத பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்து அதற்குரிய பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டது தேர்ட் டாட்டர் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ சப்போர்ட் த தேர்ட் டாட்டர் அண்ட் சம் சென்டென்சஸ் ஐ வில் கிவ் யூ அகெயின்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டாட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது போல் தான் நம்ம ஸ்பீக் அண்ட் வின் டாப்பிக்கில் பேசணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க, யார் அகெயின்ஸ்டாக பேச விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். இப்போது ஸ்பீக் அண்ட் வின் டாபிக் எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது லெட் அஸ் ரீட் அலவுட். அதாவது நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேசேஜை நம்ம கிளியராக, தட் மீன்ஸ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம இதை படிக்கலாம் வாங்க. Read the passage 3 times and color a bull for each time. அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜை நம்ம 3 முறை படிக்க வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி நம்ம 3 முறை படிக்கும்போதும் நம்ம பேசேஜுக்கு டவுனில் 3 புல்ஸோட ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு முறை படிக்கும்போதும் ஒரு காளையோட அந்த அவுட்லைனை நம்ம கலர் பண்ணி காட்டணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு 3 புல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ நம்ம பேசேஜை 3 டைம்ஸ் படிக்கிறது மூலமாக 3 புல்ஸையும் கலர் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாமா? வாங்க ஃபஸ்ட்டு பேசேஜ் ரீட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். Mr. Murugan is a farmer. He has a small piece of land and 2 bulls. He takes good care of his bulls as they help him in farming. Every morning he takes the bulls for grazing. When it rains, he plows the land with the bulls. As he has no one to help, he starts sowing the seed before sunrise. He irrigates the crop till it grows. He reaps and binds the crop, then take it to thrash the paddy. Finally, with the help of the bulls, he takes the paddy to his house. Okay students, this is the passage. அதாவது முருகன் ஒரு விவசாயி. அவருக்கு சிறிது நிலம் இருந்தது. அந்த நிலத்தோட 2 காளைகளும் முருகன் வைத்திருந்தார். அவர் தன்னுடைய காளைகளை ரொம்பவே அக்கறையோடு கவனிச்சுப்பார். அதனால் அந்த காளைகளும் விவசாயத்தில் தேவையான அத்தனை உதவிகளையும் முருகனுக்கு செய்தது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்ததுமே அவர் தன்னுடைய மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்வார். அதாவது மழை பெய்கிற நேரத்தில் தன்னோட காளைகளை பயன்படுத்தி தன்னோட லேண்டை ப்ளாஸ், அதாவது உழுதுடுவார். அதன் பிறகு விதைகளை விதைத்து, எப்படி விதைகளை விதைப்பார்? சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னமே விதைகள் எல்லாமே விதைச்சிடுவார். அது நல்லா பயிராக வளர்ந்து நன்றாக வளர்ந்திருந்தது. அதன் பிறகு அதை அறுவடை செய்து அதை அரிசியாக தன்னோட வீட்டுக்கு கொண்டு வருவார். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜ். இந்த பேசேஜை நீங்கள் ஒவ்வொரு முறை ரீட் பண்ணும்போதும் ஒரு புல்ஸை கலர் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்ததான் நமக்கு இந்த பேசேஜ் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களுக்கு போகலாமா? எஸ், வெரி குட். ரோமன் நம்பர் A. Circle the main idea of the passage. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜ்லேருந்து
மெயின் ஐடியா எதுவோ அதை நாம் சர்க்கிள் பண்ண போகிறோம். முருகன் வாஸ் எ மிஸ்ஸர். முருகன் loved his bulls and farming. முருகன் wished to have people to work. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நாம் படித்த உடனே தெரிஞ்சிட்ருக்கோம் இதுதான் மெயின் ஐடியா. எஸ், முருகன் தன்னோட காளைகளை நேசித்தார், அதே போல் விவசாயத்தையும் நேசித்தார். இது நமக்கு எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய முருகன் loved his bulls and farming. This is the main idea of the passage. Okay children, அடுத்ததா ரோமன் நம்பர் பியில் நமக்கு 3 pictures கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 picturesஸை பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும் முருகன் நிலத்தில் என்னெல்லாம் செய்தார். நமக்கு பேசேஜில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இங்கே பிக்சர்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ இந்த ரோமன் நம்பர் பியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன். அதாவது முருகன் செய்யும் வேலைகளை சொல்லுங்கள், அதற்குரிய பெயரை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டேஷில் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பண்ணலாமா? வாங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். முருகன் என்ன செய்துட்ருக்காரு? அறுவடை செய்கிறார் இல்லையா? எஸ், ஹார்வெஸ்டிங் த கிராப்ஸ், தானிய பயிர்களை அறுவடை செய்தல். இதுதான் ஃபர்ஸ்ட் இமேஜில் அவர் செய்யக்கூடிய வேலை. அடுத்ததான் என்ன பண்ணிருக்காரு? நிலத்தை உழுதுட்ருக்காரு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ப்ளவ் த ஃபீல்டு, நிலத்தை உழுதல், நிலம் உழுதல். இதான் செகண்ட் பிக்சர். அண்ட் தேர்ட் பிக்சரில் இப்போ அதாவது அவருடைய புல்ஸை மேய்க்கிறாங்க இல்லையா? கிராசிங் த கேட்டில், கால்நடைகளை மேய்த்தல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போது பேசேஜ்லேருந்து ரோம் நம்பர் ஏ அண்ட் ரோம் நம்பர் பிக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். பேசேஜை ரீட் செய்து அதிலிருந்து எந்த மாதிரி நம்ம விடைகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். ஸோ நம்ம இப்போ ரோம் நம்பர் டி, ரோம் நம்பர் இ அண்ட் தென் லெட் அஸ் ரீட் அலவுட். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி லெட் அஸ் ரைட். லெட் அஸ் ரைட்டில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடியது மை ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி நம்ம பிரித்து எழுதும்போது ஆட்டோ ப்ளஸ் பயோகிராஃபி, இந்த மாதிரி இதை நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பயோகிராஃபி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பயோகிராஃபி அப்படின்றது உங்களுக்கு பிடித்த ஒரு நபரோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரை பற்றியோ குறிப்புகளை நீங்கள் எழுதுவது. அதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போது நான் காந்தி தாத்தாவை பற்றி, அதாவது நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் இருக்கார் இல்லையா? எஸ், அவரை பற்றி வாழ்க்கை குறிப்புகளை நான் எழுதினேன்னா அது வந்து பயோகிராஃபி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு இது கிளியர் தானே பயோகிராஃபினா என்னென்னு? எஸ், வெரி குட். அடுத்ததா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா நம்முடைய காந்தியடிகள் அவரை பற்றிய குறிப்புகளை அவரே எழுதுவது. அதாவது காந்தி தாத்தாவை பற்றி காந்தி தாத்தாவே எழுதினார்னா தட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள் எல்லாருக்குமே பயோகிராஃபினா என்ன, ஆட்டோபயோகிராஃபினா என்னன்னு புரிஞ்சிச்சு இல்லையா? எஸ், வெரி குட். இப்போது நீங்கள் உங்களை பற்றின ஆட்டோபயோகிராஃபியை நம்முடைய லேட்டஸ்ட் ரைட் செக்ஷனில் எழுத போகிறீங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். நமக்கு சில இன்ஸும் சில ஐடியாஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மேக் த சில்ட்ரன் write their own story. Following questions will help them to write. Ask them to gather from the parents before writing and ask them to give a title. Okay students, அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் நீங்களே உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியை எழுதுறதுக்கு உதவியாக இருக்கும். இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? when were you born? நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்கள்? This is the first question students. And question number 2, where were you born? நீங்கள் எங்கே பிறந்தீர்கள்? And what is your father's name and what is he? உங்களுடைய தந்தை பெயர் என்ன, அவர் என்ன வேலை செய்கிறார்? அடுத்ததாக நான்காவது கொஷின், what is your mother's name and what is she? உங்களுடைய தாயார் பெயர் என்ன, அவர் என்ன செய்கிறார்? And question number 5, what is your birth order? And
Question number 6. Do you have any nickname? If yes, reason for that. And question number 7. An interesting incident that happened in your life. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான மறக்க முடியாத ஒரு நிகழ்வை குறிப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஆட்டோபயோகிராஃபி எழுதிட முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்காக மிஸ் ஒரு மாடல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் தான் ஒரு தட் இஸ் ஃபார்மேஷனாக அதை நீங்கள் ரைட் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டும் மாடல் கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, லெட்ஸ் கோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எஸ், அதற்குரிய ஆன்சரை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டோபயோகிராஃபிக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. மை ஆட்டோபயோகிராஃபிக்கு டைட்டில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? எஸ் மிஸ், என்னோடய டைட்டிலாக நான் கொடுத்துருக்கேன் மை செல்ஃப். அதாவது என்னை பற்றி எழுதுவதால் நான் மை செல்ஃப் அப்படிங்கிற டைட்டிலை கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க போகலாம். கொஷின் நம்பர் 1. When were you born? I was born on 14th September 2011. Once again, when were you born? I was born on 14th September 2011. நீ எப்பொழுது பிறந்தாய்? இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், அதற்குரிய விடை நான் 14 செப்டம்பர் 2011 பிறந்தேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. Where were you born? நீ எங்கே பிறந்தாய்? I was born at Vellore. Once again, where were you born? I was born at Vellore. நீ எங்கே பிறந்தாய்? நான் வேலூர் மாவட்டத்தில் பிறந்தேன். Okay, ஸ்டூடெண்ட்ஸ். And then question number 3. What is your father's name and what is he? உன்னுடைய தந்தை பெயர் என்ன, அதை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவர் என்ன வேலை செய்கிறார், இதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வினா ஸ்டூடெண்ட்ஸ். விடை பார்க்கலாம் வாங்க. மை ஃபாதர் நேம் இஸ் K.R. Meghanath and he is a fitter. Once again students, question number 3. What is your father's name and what is he? My father name is K.R. Meghanath and he is a fitter. Okay students, இப்போ இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி சூட்டபிளாக ரைட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். We are going to question number 4. Question number 4. What is your mother's name and what is she? My mother name is S. Malavika and she is a teacher. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய அம்மா பெயர் என்ன, அவர்கள் என்ன செய்கிறார்கள், இதுதான் வினா. ஓகேவா? அதற்கு என் அம்மாவின் பெயரும் அவர்கள் செய்யும் வேலையும் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்ஸ் அகெயின் கொஸ்டின் நம்பர் 4. வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் ஷீ? மை மதர் நேம் இஸ் எஸ் மாளவிகா அண்ட் ஷீ இஸ் எ டீச்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா? எஸ், வெரி குட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் யுவர் பர்த் ஆர்டர்? எம் ஸ்ரீ வைஷ்ணவி யங்கர் சிஸ்டர் இஸ் மை பர்த் ஆர்டர். இது என்ன புது விதமான கேள்வியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி குறிப்பிடுவது தான் பர்த் ஆர்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் பெயர் என்ன, அவர்களுக்கு உனக்கும் என்ன உறவுமுறை, அதாவது யங்கரா எல்டரா, உங்களை விட சிறியவரா பெரியவரா, பிரதரா சிஸ்டரா அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இந்த கேள்வி வாட் இஸ் யுவர் பர்த் ஆர்டர், பர்த் ஆர்டர்ன்ற வேர்டால் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர், வெரி குட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6. Do you have any nickname? If yes, reason for that. அதாவது உனக்கு ஏதாவது நிக்நேம்ஸ் ஸ்பெஷலாக வீட்டில் செல்லமாக கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களா, அப்படி ஏன் வச்சாங்க அப்படிங்கிற ரீசனை நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நோ. ஸோ நோன்னு சொன்னதுனால நம்ம ரீசன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். Next, question number 7.
an interesting incident that happened in your life. உங்கள் வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் கொஸ்டின் நம்பர் 7க்கான விடை. ஓகே ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. We were going to the zoo at Vandalur in the last year. I came with my friend Shivani to the tiger cage. At that time, Shivani was roaring like as a tiger. Suddenly, the tiger also roaring and came nearer to us. I laughed, but she feared and ran away. This incident was interesting in my life and an unmemorable. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஃப்ரெண்ட் ஷிவானியும் லாஸ்ட் இயர் வண்டலூர் ஜூக்கு டூர் போயிருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டோட டைகர் இருக்க கூண்டு பக்கம் போயிருக்காங்க. அப்போ ஷிவானி என்ன செய்திருக்காங்க, டைகர் மாதிரியே உருமியிருக்காங்க. அப்படி உருமும்போது டைகர் அவங்கள பார்த்துட்டு உருமிக்கிட்டே பக்கத்தில் வருது. அதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் ஷிவானி ரொம்பவே பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டா. ஸோ இது என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 7 கொஷின்ஸும் அதற்குரிய விடையும் நம்ம கண்டுபிடித்து எழுதிட்டோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட், சூப்பராக நீங்களும் கண்டுபிடித்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை வரிசையாக ஆர்டராக எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களை பற்றின ஆட்டோபயோகிராஃபி. கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்து எழுதும்போது உங்களை பற்றிய குறிப்புகளை நீங்களே தொகுத்த மாதிரி கண்டுபிடித்தது போல் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நம்ம ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதற்குரிய மிஸ் கொடுத்த டாபிக் மை செல்ஃப். ஓகேவா, நீங்களும் இதற்குரிய சூட்டபிளான டாப்பிக்கை கண்டுபிடித்து நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். I can do Rom number A. Look at the pictures and answer the following. அதாவது இங்கே சில பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் சரியான விடையை சொல்லணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், குட்டி குட்டியாக ஏதோ அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க இல்லையா? அது என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா? எஸ், நிறைய பேருக்கு இதற்குரிய விடை தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இதை வைத்து விளையாடிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஏ பெபல்ஸ். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இந்த டாப்பிக்கில் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், பெபல்ஸ். பெபல்ஸ்னால் ஆற்றுப்படுக்கையில் இருக்கக்கூடிய ரொம்பவே சாஃப்டாக நைஸாக இருக்கக்கூடிய ஸ்டோனோட பேர் தான் பெபல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இன் யுவர் மதர் டங், உங்களுடைய தாய்மொழியில். நம்முடைய தாய்மொழியில் பெபல்ஸ் அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கூழாங்கற்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். அடுத்ததா யூஸ் இன் எ சென்டென்ஸ். பெபல்ஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தி எழுத போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க எழுதலாம். ஐ கேன் சி திஸ் பெபல்ஸ் ஆர் இன் த ரிவர் பெட். அதாவது ரிவர் பெட்டில் ஆற்றங்கரையில் நான் கூழாங்கற்களை பார்ப்பேன், என்னால் பார்க்க முடியும். இதுதான் நம்ம எழுதியிருக்கக்கூடிய சென்டென்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்ஸ் அகெயின், ஐ கேன் சி திஸ் பெபல்ஸ் ஆர் இன் த ரிவர் பெட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். இப்போ நம்முடைய பிக்சரும் அதற்குரிய ஆப்ஜெக்ட் மதர் டங் இன் ஏ சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரோம் நம்பர் ஏ. எஸ், வெரி குட். அண்ட் ரோம் நம்பர் பி. ரோம் நம்பர் பியில் சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். அதாவது நமக்கு இங்கே சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஏ பிக்சர்ஸ். அந்த பிக்சர்ஸ்க்குரிய சரியான ப்ளூரல் ஃபார்மை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், நமக்கு 3 இமேஜஸ் தட் இஸ் ஏ பிக்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டீர், காஃப், கூஸ். டீர், காஃப், கூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், நம்ம சிங்குலர் ப்ளூரல் ரூல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இதற்குரிய விடை ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், டீர் அப்படின்றதோட ப்ளூரல் ஃபார்மும் என்ன தான்? டீர் இல்லையா? எஸ், டீர் அப்படிங்கிற வேர்டோட ப்ளூரல் ஃபார்மும் டி தான். அடுத்ததா செகண்ட் பிக்சர், ஒரு கன்றுக்குட்டி இருக்குது இல்லையா? எஸ், கன்றுக்குட்டிக்கு ஆங்கிலத்தில் காஃப். ஸோ எஃப்ங்கிற வேர்டு எண்ட் ஆகும்போது
cows. CALVS. Cows. That is the plural form. And then only one goose கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட plural form geese. So deer, deer, calf, cows, goose, geese. Okay students. இதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ஸோட plural form. எஸ் வெரி குட். ரொம்பவே அழகாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. அடுத்ததா ரைட் த plural form. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே கொடுத்துருக்க ரெண்டு பிக்சர்ஸ்க்கும் நம்ம இப்போ ப்ளூரல் ஃபார்ம் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பிக்சர் டூத், பல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டூத் அப்படிங்கிற வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் டீத், பற்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் வெரி குட். அடுத்தா செகண்ட் ஒன் நைஃப், கத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நைஃப் அப்படிங்கிறோட ப்ளூரல் ஃபார்ம் knives. Tooth, teeth, knife, knives. Okay students, yes very good. அடுத்தா நாம பார்க்க இருக்கிறது டி ரோமன். டி ரோமன்ல recite the poem, அதாவது recite the poem, farmer's friend with correct intonation. நம்ம farmer's friend poem பார்த்துருந்தோம் இல்லையா students? எஸ், ரொம்பவே நல்லா எல்லாருமே பாடினீங்க. அந்த போயமை நீங்கள் மறுபடியும் சரியான ஒலிப்பு முறையோட படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வாங்க படிக்கலாம். நம்முடைய போயம் farmer's friend. Often seen as filth but gives the soil good health. To reward the farmer with wealth, plows the soil before farmer. Use not the chemicals to harm earth. Please prize our motherland's armor. Shy to show his looks, toils often on fishing hooks. To give the fisher same way the cook. To give the fisher something to cook. Be humble like a worm, think no one to harm. You will be free to spread your charm. Okay students, this is the farmer's friend poem and ROM number E. Match the rhyming words. Questions பார்த்துலாம் students. முதல்ல health, hook, harm. இதற்குரிய ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். charm, wealth, look. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ rhyming words அப்படிங்கிறதுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எஸ், ஹெல்த், வெல்த், ஹூக், லுக், harm, charm. மேட்ச் பண்ணிட்டோமா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட், சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி எஃப் ரோமன். ரைட் த கரெக்ட் ஃபார்ம்ஸ் ஃபார் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்முடைய லேட்டஸ்ட் நோ பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ அதிலிருந்து நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஷின் நம்பர் 1, ஷீ டேஷ் த ஹோம்ஒர்க் அட் 6 o'clock. ப்ராக்கெட்டில் ரைட்டுங்கிற வேர்ப் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ரைட்டுங்கிற வேர்பை இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக எப்படி மாற்றுவோம் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு நம்ம எடுக்க வேண்டிய வேர்ப் வாஸ் ஆர் வேர். இந்த 2 வேர்போட நம்ம ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளான ஐஎன்ஜி வேர்டை நாம் இங்கே ஆட் பண்ணணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். நாம் இப்போ ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதும்போது பாருங்கள் எப்படி வரும்னா, ஷீ வாஸ் ரைட்டிங் த ஹோம்ஒர்க் அட் 6 o'clock. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஷீங்கிற சப்ஜெக்டோட வாஸ் ரைட்டிங் அப்படிங்கிற பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ரைட் பண்ணும்போது த ஹோம்ஒர்க் அட் 6 o'clock. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் we are going to question number 2. they dash when I arrived there. ப்ராக்கெட்டில் பிளேங்கிற வேர்ப் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ we can write they were playing. ஸோ they அப்படிங்கிற சப்ஜெக்ட் வர்றதுனால நம்ம ரைட் பண்ண வேண்டிய வேர்ப் were playing when I arrived there. Okay students, and question number 3, I dash while he was singing. bracketல danceங்கிற verb கொடுத்துருக்காங்க students. ஓகேவா? so I was dancing while he was singing. Okay students? yes. once again we go to question number 1, she
was writing the homework at 6 o'clock. They were playing when I arrived there. Okay, and question number 3. I was dancing while he was singing. Okay students, இப்போ past continuous tense எப்படி ரைட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. Yes, very good. Super students. ஓகேவா students, நம்ம இதுவரை பார்த்த இந்த வீடியோ உங்கள் அனைவருக்குமே பிடித்திருக்கும் students. ஸோ நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நம்முடைய இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் செய்கிறது மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இதன் மூலம் பயன் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதன் பிறகு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்முடைய அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ.